எப்பவும் போல காலையில சூரியனும் பூமியும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்களாம். அவங்களோட ஃப்ரெண்டு நிலா மட்டும் எப்பவும் சாயந்தரம் தான் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்களாம். அந்த அன்னைக்கு எப்பவும் போல விளையாடிட்டு இருந்த சூரியனும் பூமியும் சாயந்தரம் ஆகியும் நிலா வரவே இல்லைன்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம 2 பேரும் போய் நிலாக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி சூரியன் சொல்லிச்சான். ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சாங்களாம். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் நிலா வரவே இல்லையா. உடனே 2 பேரும் சரி வா போய் பார்த்துட்டு வரலாம் நிலாக்கு என்னாச்சுன்னு அப்படின்னு கிளம்புனாங்களாம். வானத்தில் எல்லா பக்கமும் தேடிட்டு இருந்தாங்களாம் நிலா எங்க நிலா எங்க அப்படின்னு. கடைசியாக ஒரு வழியாக நிலாவை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கிட்ட போய் பார்த்தாங்களாம். நிலா ரொம்ப சோகமாக இருந்துதான். அச்சச்சோ, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு பூமி கேட்டுச்சான். அதுக்கு நிலா சொல்லிச்சான், இப்போவெல்லாம் குட்டி பசங்கள்லாம் யாரும் என்னை பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஃபோனு டிவி அப்படின்னு தான் விளையாடிட்டுருக்காங்க, என்னை யாரும் பார்க்கறதில்ல அப்படின்னு நிலா ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். இதுக்காகவா இவ்வளோ கவலைப்படுற? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அந்த மாதிரி மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் ஒன்று பார்ப்பாங்க அப்படின்னு சூரியன் சொல்லிச்சான். வாவ், கண்டிப்பாக என்ன பார்ப்பாங்களா? அப்படி என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்டுச்சான். அதுக்கு சூரியன் பதில் சொல்லிச்சான், நான் உனக்கு வெளிச்சம் கொடுக்குறேன் என்கிட்ட இருந்து. அந்த வெளிச்சம் மூலமாக கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சூரியன் சொல்லிச்சான். நீங்கள் தான் எனக்கு டெய்லியும் வெளிச்சம் கொடுக்குறீங்க, இன்னைக்கு மட்டும் எப்படி என்ன வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு நிலா கேட்டுச்சான். கரெக்ட், ஆனால் இன்னைக்கு நம்ம அதில் ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறோம் அப்படின்னு சூரியன் சொல்லிட்டு பூமியை பார்த்து சிரிச்சுதான். வாவ், மேஜிக் பண்ண போகிறோமா அப்படின்னு ஹாப்பியாக நிலா சூரியன் கிட்ட கேட்டுச்சான். ஆமாம், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோட வெளிச்சத்தில் மொத்தம் 7 கலர்ஸ் இருக்குது. அந்த 7 கலர்ஸை நான் எப்பவும் போல் உனக்கு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு மேஜிக் பண்ண போகிறது நம்மளோட பூமி தான். எப்படி தெரியுமா? பூமி கிட்ட ஒரு மேஜிக் ஷீல்டு இருக்குது. அந்த ஷீல்டை வச்சு என்னோட வெளிச்சத்தில் இருக்க மற்ற கலர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டுரும். ரெட் கலரை மட்டும் உன்கிட்ட அனுப்பிவிடும். அப்போது நீ அழகா ரெட் கலரில் தெரியுவ. வாவ், நல்ல ஐடியா தான். ஆனால் நம்மளோட இந்த மேஜிக்கல் பார்ட்டி பற்றி பூமியில் இருக்கிற குட்டீஸ்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு நிலா கேட்டுச்சான். அதுக்கு சூரியன் சொல்லிச்சான், நீ ஏன் ஃபீல் பண்ணுற? கீழே இருக்க மக்கள் எல்லாம் தான் நம்ம மேலே எப்போவுமே ஒரு ஸ்பை வச்சுருக்காங்களே அப்படின்னு சூரியன் சொல்லிச்சான். ஸ்பையா? யார் அந்த ஸ்பை அப்படின்னு நிலா கேட்டுச்சான். அதுக்கு பூமி சொல்லிச்சான், வேற யாரு, இங்கே இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னு கீழே சேட்டலைட் மூலமாக அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மேஜிக்கல் பார்ட்டியும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு நைட் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் வெளியில் வந்து நம்மளை பார்ப்பாங்க. அடுத்த நாள் நைட் சூரியன் சொன்ன மாதிரியே எல்லாரும் வெளியில் வந்து ரொம்ப ஆவலாக மேஜிக்கல் பார்ட்டி நடக்கிறத பார்க்கறக்கு மேலே வானத்தை பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது மேலே சூரியன், பூமி அப்புறம் நிலா 3 பேரும் லைனாக வந்து நின்று மேஜிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்போது சூரியன் அவங்க கிட்டேருந்து வெளிச்சத்தை கொடுத்தாங்களாம். பூமி அந்த வெளிச்சத்தில் இருக்க மற்ற கலர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாங்களாம் மேஜிக்கல் ஷீல்டை வச்சு. அதுக்கப்புறம் ரெட் கலர் மட்டும் நிலா மேலே போய் அழகாக நிலா ரெட் கலரில் ஆயிடுச்சான். இப்படித்தான் நம்மளுக்கு பிளட் மூன் தெரிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? உங்களுக்கு என்ன கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.